கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்படும் கடன்கள் தேர்தல் நேர தள்ளுபடி அறிவிப்புகளால் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. குறிப்பாக அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதிகளாக கடன் தள்ளுபடியை அறிவிக்க தொடங்கியுள்ளதால் பொதுமக்கள் போட்டி போட்டுக்கொண்டு கூட்டுறவு வங்கிகளில் கடன் வாங்கி வருகின்றனர். விரைவில் தேர்தல் வர உள்ள நிலையில் என்ன நடக்கப் போகிறது? அறிவிப்பு வெளியாகுமா? இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். கூட்டுறவு வங்கிகளை பொறுத்தவரை பயிர்க்கடன், நகைக்கடன், மகளிர் சுய உதவிக்குழு கடன், மாற்றுத்திறனாளி கடன், சிறு வணிக கடன் மற்றும் வாகன கடன் என பல்வேறு பிரிவுகளில் கடன்கள் வழங்கப்படுகின்றன. இதில் பயிர் மற்றும் கால்நடை வளர்ப்பு கடன்களை உரிய நேரத்தில் திருப்பி செலுத்துவோருக்கு 7% வட்டி சலுகை வழங்கப்படுகிறது. இதர கடன்களுக்கு 9% வட்டி வசூலிக்கப்படுகிறது. கடந்த 2021 தேர்தலில் திமுக அளித்த வாக்குறுதியின்படி நகை மற்றும் பயிர் கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டதும் அதற்கான நிதி வங்கிகளுக்கு அண்மையில் முழுமையாக கிடைத்ததும் மக்களின் நம்பிக்கையை மேலும் அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இன்னும் 2 மாதங்களில் சட்டசபை தேர்தல் வரப்போகிறது. இந்த சூழலில் கடந்த தேர்தலைப் போலவே இந்த முறையும் கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகுமா என்று மக்கள் பலமாக நம்புகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே மாற்றுத்திறனாளிகள் மற்றும் சிறுபான்மையினருக்கான கூட்டுறவு கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதி அளித்திருக்கிறார். இதற்கு போட்டியாக ஆளும் கட்சியான திமுகவும் பல்வேறு கவர்ச்சிகரமான தள்ளுபடி அறிவிப்புகளை வெளியிட தயாராகி வருகிறது. இதன் காரணமாகவே மக்கள் கடன்களை திருப்பி செலுத்துவதை காட்டிலும் புதிய கடன்களை பெறுவதில்தான் அதிக ஆர்வம் காட்டி வருகிறார்கள். இந்த நிதியாண்டில் மட்டும் மொத்தம் 1.10 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. நபார்டு வங்கியில் குறைந்த வட்டிக்கு கடன் பெறுவது மற்றும் பொதுமக்களின் டெபாசிட் தொகைகளை கொண்டே இந்த கடன்கள் வழங்கப்படுகின்றன. அதே சமயம் குடும்ப செலவுகள் மற்றும் திருமணங்களுக்காக 10 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் புதிய கடன் திட்டத்தை அறிவிக்க அரசும் ஆலோசித்து வருகிறது. அரசியல் லாபங்களுக்காக கூட்டுறவு வங்கி கடன்களை பயன்படுத்துவது நிதிச்சுமையை தரும் என்ற கவலைகளுக்கு மத்தியிலும் தள்ளுபடி எனும் ஒற்றை எதிர்பார்ப்பால் மக்கள் கடன் வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். கடந்த ஆண்டு ஏப்ரல் முதல் டிசம்பர் வரையிலான 9 மாத காலத்தில் வழங்கப்பட்ட ஒட்டுமொத்த கடன் தொகை 85,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது முந்தைய ஆண்டின் இதே காலகட்டத்தோடு ஒப்பிடும்போது 13,000 கோடி ரூபாய் அதிகம் என்பதும் கவனிக்கத்தக்கது. கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் இது குறித்து சில கவலைகளை பகிர்ந்து கொள்கின்றனர். நபார்டு வங்கியில் குறைந்த வட்டிக்கு பெறப்படும் நிதி மற்றும் பொதுமக்களின் டெபாசிட் தொகைகளை கொண்டே இந்த கடன்கள் வழங்கப்படுகின்றன. எனவே அரசியல் காரணங்களுக்காக கூட்டுறவு வங்கிகளை ஒரு கருவியாக பயன்படுத்தக்கூடாது என்றும் இது வங்கிகளின் நிதி நிலைமையை பாதிக்கும் என்றும் எச்சரிக்கிறார்கள். இதற்கிடையே திருமணம் போன்ற குடும்ப தேவைகளுக்காக 10 லட்சம் ரூபாய் வரை குறைந்த வட்டியில் கடன் வழங்கும் புதிய திட்டத்தை அறிவிக்க அரசு ஆலோசித்து வருவது கடன் பெறுவோரின் எண்ணிக்கையை இன்னும் அதிகரிக்க செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது.